2026ல யாரு முதலமைச்சரா வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? டிவிகே. எதனால டிவிகே? டிவிகே எதனாலனா ஒரு மாற்றம் தான். மாற்றம். அது என்னத்த மாற்றங்கள் பண்ணிட்டு வர? இப்போ இவ்வளவு நாளா நீங்க ஒருத்தங்களுக்கு ஓட்டு போட்டீங்க, என்ன மாற்றம் பண்ணிட்டாங்க? பெண்களுக்கு 1000 ரூபாய் பத்திரம் கொடுத்துருக்காங்க. 1000 ரூபாய் நீங்க கொடுத்துருக்காங்க. நீங்க ஏன் எங்களுக்கு பஸ்ஸை ஃப்ரீயா கொடுத்துருக்கீங்க? எங்களோட வாழ்வாதாரத்தை வளர்த்து விட்டா நாங்க ஏசி பஸ்லயே போவோமே. எங்களையே உங்க கையேந்தவே வச்சுட்டு இருக்கீங்க. வாழ்வாதாரத்தை வளர்த்து விடுங்க, அதை விட்டுறீங்க. எங்களை இன்னும் கீழே வச்சுக்கிட்டு கையேந்த விட்டுட்டே இருக்கீங்களே. எப்படின்னா பெண்கள்னா நீங்க கொடுக்குற 1000 ரூபாய் வாங்கி நாங்க வாழணும் நீங்க ஏன் நினைக்கிறீங்க? ஆமா, நீங்க ஏன் அடிமைத்தனமா எங்களை வச்சிருக்கீங்க? இன்னும் நீங்க அடிமையாவே எங்களை வச்சுட்டு இருக்காதீங்க. எங்களை மேல ஏத்தி விடுங்க. அதுக்கான வழி என்னவோ அதை செய்யுங்க. ஆமா, வேலை வாய்ப்பு என்னவோ அதை கொடுங்க. அதை கொடுத்துட்டீங்கன்னா எங்க கையில வருமானம் இருக்கும். நாங்க அதை வச்சு நாங்க பொழைச்சிடுவோம். நீங்க கொடுக்குற 1000 ரூபாய் வாங்கிட்டு வந்து நாங்க என்ன பண்ண முடியும்? 1000 ரூபாய் வாங்குறீங்களா? 1000 ரூபாய் நான் வாங்குறது இல்லையே. ஓகே, சில பேர் 1000 ரூபாய் வாங்குறாங்க இல்லையா? வாங்குறாங்க. அவங்க என்ன பண்றாங்கனாக்கா, சில பேருக்கு வீட்டுல அம்மா அப்பாலாம் பசங்களாம் சாப்பாடு போட மாட்டாங்க, வருத்துறாங்க இல்லையா? அப்ப அந்த 1000 ரூபாய் நிறைய பேருக்கு உதவியா இருக்குன்னு சொல்றாங்க. நிறைய பேர் குடிகாரங்களுக்கு கூட தான் உதவியா இருக்குன்றாங்க. 1000 ரூபாய் குடிகாரங்களுக்கு கொடுக்கல இல்ல. டேவிஸ் கிட்ட இப்படி கொடுத்தோன்னே இப்படி வாங்கிட்டு போயிருங்கல்ல. நீங்க தான் ஒயின் ஷாப் காலையிலேயே திறந்து வச்சிருக்கீங்கல்ல. ஒயின் ஷாப்ல போயிட்டு இருக்கீங்களா? ஆமா, ஒயின் ஷாப்புக்கு தான் போகுது, வேற எங்க போகுது? ஒயின் ஷாப்பை படிப்படியா குறைப்போம்னாங்க. இன்னும் குறைக்கவே இல்லையே. நீங்க எப்ப குறைச்சிருக்கீங்க? விஜய் வந்தா குறைப்பாரா? கண்டிப்பா குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா குறைக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க மாற்றங்கள் வேணும்னு நினைக்கிறீங்க. சரி, அந்த சீமானண்ணா தான் மாற்றங்கள் வேணும்னு பார்த்தா அவரும் அரசியல் வந்தாரு. சரி, அந்த நம்பிக்கையை அவர் மேல வைக்கல, என்ன காரணம்? மக்கள் எல்லார் மேலயும் நம்பிக்கை வைக்கணும்ன்றது ஒரு இதுதான். இப்ப உங்க மேல கூட நாங்க நம்பிக்கை வைக்கலாம். நீங்க பேசுறீங்க, நல்ல பேச்சியாளர், அவரு நல்ல ஒரு அரசியல்வாதி, நல்ல பேச்சியாளர் தான். நீங்களும் இப்ப ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நல்ல போல்டா பண்றவர் தான். எல்லாமே லேடிஸ்க்காக போராடுறதுல இருந்து அவங்கவுங்க சமுதாயத்துல இருந்து போராடுற வரைக்கும் அவரும் நல்லவர் தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா ஏன் வரலன்னா அவரோட இதுதான் வீக்னஸ் தான், வேற எதுவும் கிடையாது. என்ன வீக்னஸ்னா நீங்க சரியான அரசியல் நீங்களும் பண்ணல, அடிக்கடி கூட்டணியில போவீங்க, வெளியே வருவீங்க, அதனால கூட வராம இருக்கலாம். சீமான தாங்க சொல்றேன் நானும். கூட்டணி வைக்காம அவர் தனிச்சே தான் நிக்கிறாருங்க. கூட்டணிக்குள்ள போனாருன்னு நானும் சொல்ல வரல. அவர் கூட்டணி இல்லாம தனியா தான் நிக்கிறாரு. நின்னாலும் அவர் போல்டா இருக்குல்லன்றாங்க. போல்டா பேச்சுல கிடையாதுங்களே. ஒரு நேரம் போல இன்னொரு நேரம் பேச மாட்டேன்றீங்களே, மாத்தி மாத்தி பேசுறீங்களே. கரெக்டான தெளிவான ஒரு இதுவை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவா வந்துடும் இல்லைங்களா? சரி, இப்ப நீங்க டிவி கேக் மட்டும் ஏன் ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதிமுக கூடிய எடப்பாடி பழனிசாமி அவரு என்ன நினைக்கிறீங்க? அவரு என்ன நினைக்கிறது, அவர் இன்னும் முழுசா அரசியல் உள்ள இறங்கலன்னு நினைக்கிறேன். ஒரு 5 வருஷம் பண்ணாரு. அதுக்கான இதுவே அவருக்கா எல்லாரும் ஓட்டு போட்டு தள்ளுபடி பண்ணாரு தாங்க, இல்லைன்னு சொல்லல. தள்ளுபடி பண்ணாரு, எல்லாமே செஞ்சாரு தான். ஆனா அவரையும் மக்கள் உட்கார வைக்கலையா? இப்ப டிவிக்கே வரணும்னு மக்கள் எல்லாரும் நினைக்கிறாங்க. கண்டிப்பா மாற்றம் உண்டு. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னாக்கா, விஜய் ரசிக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, ஆனா அது ஓட்டா கனெக்ட் ஆகாது. ஓட்டா கனெக்ட் ஆகுங்க. அது எப்படி ஆகாம இருக்கும்? கண்டிப்பா ஆகும், 100% ஆகும். கண்டிப்பா